ஜோஹர் கிலுவாங்கில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 61.9வது கிலோமீட்டரில் இன்று விடியற்காலையில் 20 பயணிகளுடன் குவாலாலும்பூருக்கு சென்று கொண்டிருந்த விரைவு பஸ் ஒன்று டிரெய்லர் லாரியின் பின்புறம் மோதியதில் 12 பேர் காயமடைந்தனர். 21 மற்றும் 73 வயதுக்குட்பட்ட பஸ் பயணிகளில் 11 பேர் சொற்ப காயம் அடைந்த வேளையில் 44 வயது பஸ் ஓட்டுநர் கால் மற்றும் இடுப்பு பகுதியில் காயமடைந்தார். எனினும் 51 வயதுடைய லாரி ஓட்டுநரும் 43 வயதுடைய துணை பஸ் ஓட்டுநரும் காயமடையவில்லை. அந்த பஸ் ஓட்டுநர் விடியற்காலை 6:30 மணி அளவில் லாரியை முந்தி செல்ல முயன்ற போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக கிலுவாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் நிக் மொஹமட் அஸ்மி உசேன் தெரிவித்தார். இதனால் பஸ்ஸின் முன்புற பகுதி சேதமடைந்தது. காயமடைந்தவர்களில் 3 பத்துப்பஹாட்டில் உள்ள சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் எஞ்சியோர் கிலுவாங்கில் உள்ள இன்சே புசார் ஹஜா கேல்சம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 2 வாகன ஓட்டுநர்களும் செல்லத்தக்க உரிமம் வைத்திருந்த போதிலும் போதைப் பொருள் அல்லது மதுபானம் பயன்படுத்தி உள்ளாரா என்பதை கண்டறிவதற்காக பஸ் ஓட்டுநரின் இரத்த மாதிரி பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டது.